சொல்லுங்க உங்க கட்சியில என்ன யோசிக்கிறீங்க, உங்க கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுங்க. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு காங்கிரஸ் அப்படி யோசிக்குது, காங்கிரஸுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு என்னங்க தேவை இருக்கு? ஒரு லாஜிக்க சொல்றேன் கேளுங்க. நான் பதில் சொல்றேன். இருங்க சார், சார் இருங்க சார். இது ஒரு புத்தி என்ன சொன்னாரு? என்னன்னா இங்க காங்கிரஸ் பிரதிநிதி ஒரு ஸ்டாண்டை எடுத்து பேசுறாரு. ஆனா ஓபிஎஸ் பேசுனதை வச்சுதான் நான் பேசுறேன். அப்ப நீங்க காசிப்ஸ் வச்சு பேசுறீங்க, நான் அந்த நபருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பேசுறேன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்துப்பேன் சொன்னதை வச்சு பேசுறேன். நீங்க கோல் போஸ்ட் மாத்திக்கிட்டே இருக்காது. எடுக்கும்னு தெளிவா சொல்லிருக்கேன். தலைமை முடிவு எடுக்கும்னு தெளிவா சொல்லிருக்கேன். உங்க நேரம் பேசுனீங்கல்ல, அமைதியா இருங்க ப்ளீஸ். நீங்க பேசுறப்போ நிறைய இருந்துச்சு. நாகரிகம்னு ஒன்னு இருக்கு, அதை கடைபிடிப்போம். சொல்லுங்க ப்ளீஸ். சரியா? நான் திரும்ப சொல்றேன், நான் பேசுறதுக்கும் இங்க கோப்பண்ண பேசுறதுக்கும் ஒரே நிலைப்பாடுல பேசுறோம். ஆனா தன்னையே கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கிறார். கொஞ்ச நேரம் முன்னாடி யார் வேணாலும் சேரலாம் அப்படின்றதையும் நான் சிம்பிளா பேசுறேன். காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகு காங்கிரஸ் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நீங்க திரும்ப காசிப்ல பேசுறீங்கன்னா அப்புறம் அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடிய கருத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்றதான் கேட்கிறேன். காசிப்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்குங்க. இன்னும் நிறைய காசிப்ஸ் அதிமுகக்குள்ள நம்ம பேச முடியும். இங்க அதிகாரப்பூர்வமா 2 பேர் பேசுற கருத்து தான். இன்னொன்னு, காங்கிரஸுக்கு என்ன தேவை வந்துச்சு? இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த இவர்கள் பாஜக செய்யக்கூடிய ஜனநாயக அத்துமீறலுக்கு எதிரான ஒரு போர்ல ஒரு காம்ரேடாக 40 தொகுதி நிக்குது. இதெல்லாம் ராகுல் காந்தி யோசிக்க மாட்டாரா? அவ்வளவு அந்த நாலேஜ் கூட இல்லாத, அந்த விஸ்டம் இல்லாத ஒரு லீடரா காங்கிரஸ்? தமிழ்நாட்டுல லீடர்ஸே கிடையாது. சில எதிர்பார்ப்புகளையும் சில ஆதங்கங்களையும் சுட்டிக்காட்டுறாங்க. அது அங்க நிறைவேறும்னு நினைக்கிறதுனால மாத்தலாம்ல. இல்ல, ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். எந்த கட்சிக்கு தான் ஆசை இருக்காது? எப்பயாவது ஒரு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சி போன வாட்டியை விட கம்மி தொகுதி எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இல்லை நாங்களே போய் வாலண்டியரா காங்கிரஸ் கிட்ட போன வாட்டி நின்னதை விட நாங்கள் கம்மியாக நின்னுக்கிறோம்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பேசிக். அது ஒரு கட்சியும் அவர்களுடைய தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக நிற்கணும்னு ஆசை. எங்களுக்கும் 200க்கு மேலே நிற்கணும்னு ஆசைங்க. எங்களுடைய கட்சிக்கும் நான் எங்கள் தலைவர்கிட்ட நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம், எப்படியாவது 200 தொகுதிக்கு மேலே. ஏன்னா நாங்களும் 5 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறோம். இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்சிக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். ஆனா எது பிராக்டிக்கலா நடக்கும், எது தலைமை ஒரு நல்லது, அந்த கட்சிக்கு எது நல்லது, அந்த மாநிலத்துக்கு எது நல்லது, அந்த மாநில மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் நாங்க. அதுக்குள்ள நீங்க காசிப்ஸ் வச்சு கூட்டணியில சலசலப்பு இறுகிழுப்பு எல்லாம் பேசினா அதுக்கு இந்த கூட்டணியில இடம் கிடையாது. ஓகே திரு ஜீவா, இப்போ அறியப்படாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மனிதர் சந்தித்ததை பெரிதுபடுத்துவது யார்? பெரிதுபடுத்துவது இந்த கூட்டணியே விரும்பாதவங்க. அதாவது அவர் காங்கிரஸில் என்ன பொறுப்பில் இருக்காருன்னு, நீங்கள் பொறுப்பே இல்லாமல் காங்கிரஸில் இருக்காருன்னு அவர் அழகாக சொல்லிட்டார். அவர் ஏன்னா ஒரு உண்மையான ஒரு பொறுப்பு இருந்திருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் கொஞ்சம் உடைச்சே பேசிட்டார். அவர் இது மட்டும் இல்லை, இன்னும் சில பேரும் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸில் இருந்துட்டு மோடி ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறத அந்த பெரிய தலைவர் பேரை சொல்லியே அவர், காங்கிரஸ் நம்ம சொல்லலை, அவரே சொல்லிட்டார். அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயங்கள் அனைத்தும் வலதுசாரிகளுக்கு தான் சாதகமாக இருக்குது. அதை கொண்டாடக்கூடியவர்கள் பெரும்பாலும் விஜய் கட்சியினர், வலதுசாரியினர் 2 பேருடைய நோக்கமும் ஒன்று தான், 2ம் ஒரே கேட்டகரி தான். இப்போ அப்புறம் அது மட்டும் இல்லை, ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க, யார் தீர்மானிப்பாங்கன்னா அமித்ஷாவும் சேர்ந்து தீர்மானிப்பாருன்னு தான் அவர் சொன்னார். அதிமுக கூட்டணியை யார் முதலமைச்சர் வரும்போது அமித்ஷாவும் சேர்ந்து தீர்மானிப்பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த கூட்டணியை பொறுத்தவரை அந்த கேள்வியே வராது, அந்த கேள்விக்கான வேலையே இல்லையே. இப்போ ராகுல் காந்தி தீர்மானிப்பார்னு சொல்ல வேண்டிய தேவையே வரல. இது தெளிவாக இருக்குது. அது முழுக்க டெல்லி கட்டுப்பாட்டில் இருக்குது. விஜய் கட்சியாக இருக்கட்டும், அதிமுக கட்சியாக இருக்கட்டும், விஜய் கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை இன்னைக்கு தான் முதன்முறையாக நாங்கள் சேர்த்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் மேடையிலே அழுதாரு, ஐயா நீங்கள் என்ன வேணாலும் சொன்னாலும் கேட்குறோம், எங்களை எப்படியா திருப்பி சேர்த்துக்கோன்னு அழுதாங்க. ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளர், எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு. அதுவரையும் முடியவே முடியாதுன்னு இருந்தவங்க இன்னைக்கு ஏதோ, இதுவும் சொல்கிறேன், அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு தான் எல்லாம் நடந்திருக்கு. செங்கோட்டையன் தான் ரொம்ப அழகாக சொன்னார், அமித்ஷா சொல்லி தான் சந்தித்தேன், அமித்ஷா சொல்லி தான் சண்டை போட்டேன், அமித்ஷா சொல்லி தான் எடப்பாடியை திட்டினேன், அமித்ஷா சொல்லி தான் விஜய்கிட்ட போய் சேர்ந்திருக்காரு. அதை மட்டும் இப்போ அவர் சொல்லலை, பின்னாடி ஒரு நாளைக்கு சொல்லுவார், அமித்ஷா சொல்லி தான் அந்த கட்சி காணாம போனதுக்கப்புறம்
அதை பத்தி அவர் சொல்லுவார். சோ அமித்ஷா சொல்லிதான் எல்லாம் நடக்குதுங்கிறத சொல்லிட்டாரு. அமித்ஷா சொல்லிதான் நடக்குங்கிறத ஐயாவும் அழகா சொன்னார். நான் சொல்லல. அவரோட பேச்சை கேளுங்க.